Good morning friends, welcome to Victoria Victor Kitchen. இன்னைக்கு நான் நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறேன். என்னென்ன பண்ண போகிறேங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்காக பாஸ்மதி ரைஸு 3 கிளாஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இங்கே க்யூப்ஸாக கட் பண்ண ஃபிஷ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் பண்ண போகிறேன். இந்த கேரட்டு இதை வெங்காயம் எல்லாம் போட்டு தயிர் பச்சடி. இதில் கொஞ்சம் ஃபிஷ் குழம்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் எறா இருக்குது, எறா நான் பக்கோடா பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம பிரியாணிக்கு பண்ணுறதுக்காக நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பாதி லெமன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே ஊறட்டும். இங்கே நம்ம ரைஸ் வந்து தனியாக பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் இங்கே நான் ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் வேக வச்சு எடுக்கிறதுக்கு. இதில் வந்து நம்ம ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய். இப்போ தண்ணி கொதிச்சு வச்சு பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். இந்த ரைஸ் வந்துட்டு இருக்கிறதுல ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இல்லை ஃபிஷ் கறி பண்ணிடலாம். ஆயில் சூடாகிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இங்கே ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா கலந்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 2 மினிட்ஸ் நல்லா மசாலா வதங்கணும். இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ என்னோடய வீடியோவில் ஃபிஷ் கறி நான் நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாமே வேறு விதமாக தான் இருக்கும். ஒரு ஃபிஷ் கறியும் நீங்கள் என் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரணமாக தேங்காய் அரைச்சும் பண்ணியிருப்பேன், தேங்காய் அரைக்காதையும் பண்ணியிருப்பேன். அதனால் ஒரு தடவை நான் பண்ணும்போதும் ஃபிஷ் கறி வந்து வேறு மாடலில் தான் பண்ணியிருப்பேன். தயவுசெய்து நீங்கள் வீடியோ பாருங்கள். இப்போ வந்து பிரியாணி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப வேகக்கூடாது. ஒரு பாதி வெந்திருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் சேர்த்துக்கலாம். பேன் சூடாகிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. இந்த ஃபிஷ் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம்.
இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு, இல்லை கொஞ்சமாக சும்மா ஒரு 2 ட்ராப் லெமன் பிழிஞ்சா போதும். நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபிஷ்ஷை நல்லா மசாலா கலந்தாச்சு. ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிட்டு திருப்பி விட்டுடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபிஷ் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். பேன் வச்சுருக்கேன், அதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை எடுத்து அதே ஆயில்லேருந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். ஆயில் சேர்த்தாது இதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம திருப்பி விட்டுடலாம். அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம இந்த ரைஸ் வேக வச்சு பாதி வேக வச்சு வச்சுருக்க ரைஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு லேயரில் பரப்பி வச்சுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயர் மேலேயே நம்ம கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாதத்துலலாம் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண பீஸ் இது மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் சேர்த்துக்கலாம். உப்பு, ஃபிஷ் பீஸ், கொத்தமல்லி, புதினா. இது மாதிரி அடுத்த லேயர் ட்ரை பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவில் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, புதினா.
இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு இது மேலே ஒரு பிளேட் வச்சு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிடலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுடு தண்ணி நம்ம இது மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் இந்த இறாவை நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் போய் ட்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்லா இறா ட்ரை ஆனோன்னு எடுத்துருங்க. நம்ம மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணுறதுக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் பேன் வச்சுருக்கேன். இல்லை ஆயில் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இந்த ப்ரானை இப்போ நம்ம கையால் நல்லா கொஞ்சம் மசிய விட்டுக்கலாம். இது நான் ஒரு 3 ஆனியன் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு இந்த ப்ரான் சேர்த்துக்கலாம். இதில் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், இந்த பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, நல்லா நம்ம கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அது அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடாகிடுச்சு. இந்த ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். ப்ரான் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் தயிர் வெங்காயம் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு பிடி கேரட் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். தயிர் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இந்த பச்சடி நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்துருங்க. தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் வச்சுருந்தேன் ஸ்லோவில். நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். சுவையான நான்வெஜ் லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விக்டோரியா விக்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.